இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து ஆனந்தம் அடைகின்றார். ஒவ்வொரு குழந்தையும் எதிரில் இருந்தாலும் வெகு தொலைவில் இருந்தாலும் பாப்தாதாவினுடைய அன்பில் அவர்கள் இணைந்திருந்தார்கள். பாப்தாதாவும் ஒவ்வொரு குழந்தையினுடைய அன்பை பார்த்து ஆனந்தம் அடைகின்றார். ஒவ்வொரு குழந்தையினுடைய முகமும் அன்பில் திளைத்திருந்தது. ஒவ்வொரு குழந்தையினுடைய முகமும் அன்பில் திளைத்திருந்தது. மற்றும் பாப்தாதாவும் இணைந்திருந்த அந்த குழந்தைகளை பார்த்து, அன்பில் மூழ்கியிருந்த அந்த குழந்தைகளை பார்த்து ஆனந்தம் அடைகின்றார். ஒவ்வொரு குழந்தையினிடத்திலும் 3 வரதானங்களை பாப்தாதா பார்க்கின்றார்கள். 1, பாபாவினுடைய சொரூபத்தில் ஆஸ்திக்கு அதிகாரிகளாக இருக்கின்றார்கள். இன்னொன்று, ஆசிரியர் ரூபத்தில் உயர்ந்த படிப்பினுடைய வரதானம் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. 3வதாக, குருவினுடைய ரூபத்தில் வரங்களுடைய வரதானம் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இந்த 3 வரங்களையும், இந்த 3 வரங்களுடைய சுரூபங்களை பார்த்து பாப்தாதா ஆனந்தம் அடைகின்றார்கள். நேரில் இருந்தாலும் வெகு தூரத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு குழந்தையும் அன்பில் பாப்தாதாவுடன் இணைந்திருக்கின்றார்கள். பாபாவும் குழந்தைகளுடைய அன்பில் இணைந்திருக்கின்றார். இந்த அன்பானது ஒவ்வொரு குழந்தையையும் பாபாவிடம் இணைந்திருக்கும் ஒரு அனுபவத்தை செய்விக்கின்றது. இந்த அன்புதான் அசரீரி ஆவதற்கான ஒரு உபகரணமாகும், ஒரு சாதனமாகும். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து ஆனந்தம் அடைகின்றார். என்ன பாடல் பாடுகின்றார்? ஆஹா குழந்தாய் ஆஹா. இந்த அன்பானது அவர்களை அசரீரியாக ஆக்கக்கூடியது. பாபா குழந்தைகளை பார்த்து கூறுகின்றார், ஆஹா குழந்தாய் ஆஹா. எப்பொழுதும் இந்த அன்பில் மூழ்கி இருப்பாயாக. இந்த அன்புதான் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு ஆத்மாவையும் பரமாத்மாவினுடைய அன்பில் மூழ்க செய்வதாகும். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையினுடைய கண்களில் அவர்களுடைய பாக்கியத்தினுடைய ரேகையை பார்த்தார்கள். இந்த ஒரு ஜென்மத்தில் 21 பிறவிகளுக்கான பாக்கியத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய மனதிலும் பரமாத்மாவுடைய அன்பு அனுபவம் ஆகிக் கொண்டிருக்கின்றது. இந்த பரமாத்மா அன்பானது இந்த ஒரு பிறவியில் அவர்களை எவ்வளவோ சிரேஷ்டமாக ஆக்கிவிடுகிறது. அதன் மூலமாக அந்த ஆத்மா பாப்தாதாவுடன் இணைந்திருந்து அஷரீரியாகி தன்னுடைய பரம்தாமத்தையும் மேலும் எதிர்கால ராஜ்ய அதிகாரி பதவியையும் அவர்கள் அடைகின்றார்கள். இந்த பரமாத்ம அன்பானது ஒரு ஜென்மத்தில் இவ்வளவு சிரேஷ்டமாக அவர்களை ஆக்கிவிடுகிறது. அதன் மூலம் அவர்கள் பாபாவுடன் இணைந்திருந்து அசரீரியாகி பரந்தாமத்திற்கும் அவர்கள் சென்று விடுகிறார்கள். மேலும் எதிர்காலத்தில் ராஜ்ய அதிகாரியாகவும் அவர்கள் ஆகிவிடுகிறார்கள். இன்று பாப்தாதா குழந்தைகளுக்கு
விசேஷமாக வரங்களை தந்து கொண்டிருக்கின்றார். எப்பொழுதும் மனதிற்கு உரிமையாளர்களாக ஆகி மனதை வென்றவர்கள் ஆகுவீர்களாக. சிலர் நினைக்கின்றார்கள் மனதிற்கு உரிமையாளர்களாக ஆவது கடினமாகும். ஆனால் பாப்தாதா கூறுகின்றார்கள், மனதை என்னுடைய மனது என்று கூறுகிறீர்கள் அல்லவா? எவ்வாறு மற்ற கர்மேந்திரியங்களையும் என்னுடையவை என்று கூறுகிறீர்களோ அப்பொழுது அவைகள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. ஒவ்வொரு காரியமும் செய்வதற்கு அதை நீங்கள் உபயோகப்படுத்துகிறீர்கள். அதை போன்றே மனதை வென்றவர்களாகி உலகத்தை வெல்வது கடினமல்ல. இன்று ஒவ்வொரு குழந்தைக்கும் பாபா மனதை வென்றவர்களாகவும் அதன் மூலம் உலகை வென்றவர்களாகவும் ஆக்க விரும்புகின்றார். மனதை சக்திகள் மூலமாக கட்டுப்படுத்தி நீங்கள் மனதை வென்றவர்களாக ஆகியே தீர வேண்டும். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் இன்று எப்பொழுதும் மனதிற்கு உரிமையாளர்களாகவும் மேலும் மனதை வென்றவர்களாகி உலகை வென்றவர்களாக ஆக்க விரும்புகிறார்கள். மனம் என்னுடையது. என்னுடைய இந்த மனதிற்கு நான் உரிமையாளன். எவ்வாறு நான் விரும்புகின்றேனோ நான் உரிமையாளனாக ஆகி இந்த மனதை என்னால் நடத்த முடியும், இந்த மனதை என்னால் கட்டுப்படுத்த முடியும் என்று நினைத்தீர்கள் என்றால் அதன் மூலம் நீங்கள் ஆனந்தம் அடைவீர்கள். எவ்வாறு உங்களுடைய கைகளையும் கால்களையும் நீங்கள் உபயோகப்படுத்துகின்றீர்களோ, நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அவ்வாறே காரியத்தில் கொண்டு வருகின்றீர்களோ. ஏனென்றால் இந்த காலும் கையும் உங்களுடையவை என்று நினைக்கின்றீர்கள். அவ்வாறே மனதையும் என்னுடையது என்று நினைத்து சக்தி சொரூபமாக ஆகி அதை நீங்கள் உங்கள் விருப்பப்படி நடத்தலாம். ஆனால் உரிமையாளன் என்று நினைத்து மனதை காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும். அப்பொழுது மனதை வென்றவர்களாகவும் உலகை வென்றவர்களாகவும் நீங்கள் ஆகிவிடுவீர்கள். இந்த சங்கமயுக நேரத்தில்தான் பரமாத்மா பாபாவின் மூலமாக வரங்கள் உங்களுக்கு கிடைக்கின்றன. வரங்களை தரும் பாபா ஒவ்வொரு குழந்தைக்கும் அவர்களுடைய புத்தி என்னும் பொக்கிஷத்தை வரதானங்களினால் நிரப்பி விடுகின்றார். இந்த ஒரு ஜென்மத்தில் நிறைய ஜென்மங்களுக்கான எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். இன்று பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சில ஆத்மாக்கள் தன்னுடைய வீட்டை வந்து அடைந்து விட்டீர்கள். பாப்தாதா எல்லோருக்கும் அதிக அன்போடும் சக்தியோடும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள். கூடவே வரங்களையும் தருகின்றார்கள். என்ன வரங்களை தருகிறார்கள்? எப்பொழுதும் சக்தி சொரூப ஆத்மாவாக ஆகி இந்த கர்மேந்திரியங்களை உபயோகப்படுத்தும் அதிகாரியாகி மனதை வென்றவர்களாகவும் உலகை வென்றவர்களாகவும் ஆகி எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் மற்றும் மற்றவர்களுக்கும் ஆனந்தத்தை அள்ளி வழங்க வேண்டும். இன்று உலகத்தில் இருக்கும் ஆத்மாக்கள் அவர்களுடைய கர்மங்கள் செய்தபடியே ஆனந்தத்திற்கு பதிலாக வெவ்வேறு சூழ்நிலையினால் பாதிக்கப்பட்டு கட்டாயமாக காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள். கட்டாயத்தை நீங்கள் உறுதியாக மாற்றிவிட வேண்டும். கட்டாயமாக செயல்களை செய்வதற்கு பதிலாக உங்கள் விருப்பப்படி சக்திசாலியாகி
அவர்களை காரியம் செய்விக்க வேண்டும். ஆனந்தத்தை அவர்களுக்கு அள்ளி வழங்குங்கள். இந்த உலகத்தினுடைய நிலையை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தன்னை பற்றற்றவராகவும் பாபாவினுடைய அன்பிற்கு பாத்திரமானவர்களாகவும் ஆகி அந்த அன்பிலே நீங்கள் மூழ்கி இருங்கள். பாப்தாதாவுடன் எப்போதும் இணைந்து இருங்கள். நல்லது. இன்று புதிதாக யாரெல்லாம் வந்திருக்கிறீர்களோ அவர்கள் பாப்தாதா குழந்தைகளை பார்த்து ஆனந்தம் அடைகின்றார். ஏனெனில் குழந்தைகள் அவர்களுடைய வீட்டை வந்து அடைந்து விட்டார்கள். உங்களுடைய வீடு என்று உங்களுக்கு உணர்வு வருகிறது அல்லவா? அவ்வாறு உங்களுக்கு உணர்வு வருகிறது என்றால் கையை உயர்த்துங்கள். பாப்தாதாவும் குழந்தைகளை பார்த்து ஆனந்தம் அடைகின்றார் மற்றும் பாடல் பாடுகின்றார். ஆஹா குழந்தாய் ஆஹா. ஏனெனில் இன்று உலகத்திற்கு அவசியமாக எது இருக்கிறது என்றால் ஆனந்தம் நிறைந்த வாழ்வுதான் இன்று உலகத்தில் இருக்கும் மக்களுக்கு தேவைப்படுகிறது. எனவே ஒவ்வொருவரும் நிறைய ஆத்மாக்களுக்கு அறிமுகத்தை தந்து எவ்வாறு பாரதம் முதலில் உயர்ந்த நிலையில் இருந்ததோ அவ்வாறே இந்த பாரத தேசத்தை மீண்டும் ஆக்க வேண்டும். பாப்தாதாவும் ஆனந்தமாக இருக்கின்றார், மகிழ்ச்சியாக இருக்கின்றார். நீங்களும் உங்களுடைய இந்த பிராமண குடும்பத்தை பார்த்து ஆனந்தம் அடைகின்றீர்கள் அல்லவா? பாருங்கள், அனைவரும் இரண்டு கைகளை உயர்த்தி ஆமாம் என்று அந்த ஆனந்த முகத்தோடு கூறுகிறார்கள். மிகவும் நல்லது. நீங்கள் வந்திருக்கிறீர்கள் தன்னுடைய வீட்டிற்கு, தன்னுடைய தந்தை மற்றும் இந்த குடும்பத்தை வந்து அவர்களை சந்திப்பதற்காக. பாப்தாதா இந்த வரதானத்தை அனைவருக்கும் தருகின்றார். இந்த ஆனந்தத்தை நீங்கள் ஒருபொழுதும் இழந்துவிடக் கூடாது. எப்பொழுதும் ஆனந்தமாக இருங்கள் மற்றும் ஆனந்தத்தை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பாப்தாதா இவ்வளவு எல்லா குழந்தைகளையும் பார்த்து ஆஹா குழந்தாய் ஆஹா என்கின்றார். இந்த பாடலை பாடிக்கொண்டே இருக்கின்றார். பாப்தாதா பார்த்தார், ஒவ்வொரு ஜோனும் தன்னுடைய ஜோனை முன்னேற்றுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஜோனாக பிரிக்கப்பட்டிருப்பது இந்த நடைமுறையானது ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய ஜோனில் நிறைய குழந்தைகளை பாப்தாதாவிடம் அழைத்து வருவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. பாப்தாதாவும் ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து ஆனந்தம் அடைகின்றார். கர்நாடகத்திலிருந்து வந்திருக்கும் இந்த குழந்தைகளுக்கு பாப்தாதா இந்த ஒரு வரத்தை தருகின்றார். எப்பொழுதும் மகிழ்ச்சி மற்றும் மகிழ்ச்சி. கர்நாடகத்திலிருந்து வந்திருக்கும் குழந்தைகளுக்கு சதா பாப்தாதா இந்த வரதானத்தை தருகிறார். எப்பொழுதும் ஆனந்தமாக இருந்து கர்நாடகத்தில் இருக்கும் எல்லா சகோதரர்களுக்கும் பரமாத்மாவுடைய செய்தியை கண்டிப்பாக நீங்கள் சேர்க்க வேண்டும். யார் ஒருவரும் விட்டு போய்விடக்கூடாது. பாப்தாதா ஆனந்தமாக இருக்கின்றார், மகிழ்ச்சியாக இருக்கின்றார். இப்பொழுது பாப்தாதா என்ன கூறினாரோ, அதாவது மனதை வென்றவர்களாகி உலகத்தை வென்றவர்களாக ஆக வேண்டும். மனதிற்கு உரிமையாளராக நீங்கள் ஆக வேண்டும், அதிகாரியாக ஆக வேண்டும். எனவே இந்த பட்டத்தை நீங்கள் பாபாவிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். மனதை வென்றவர்களாகி உலகை வென்றவர்கள் ஆக வேண்டும். ஆசிரியர்கள் கூட இந்த பட்டத்தை பாபாவிடமிருந்து அடைவீர்கள் அல்லவா? மனதை வென்றவர்களாகி உலகை வெல்வீர்களாக. இரட்டை வெளிநாட்டவர்கள் வந்திருக்கின்றார்கள். பாப்தாதா அவர்களை பார்த்து இரட்டை வெளிநாட்டவர்கள் என்று இப்பொழுது கூறுவதில்லை.
பாப்தாதா கூறுகின்றார்கள், அவர்கள் 2 விதத்தில் முயற்சி செய்பவர்கள். மேலும் பாப்தாதா பார்த்தார், வெளிநாட்டில் இருக்கும் குழந்தைகள் அவர்களுடைய ஆன்மீக முயற்சியில் அதிகமாக விசேஷமாக கவனம் செலுத்துகின்றார்கள். வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கும் குழந்தைகளுக்கு பாப்தாதா நிறைய வரங்களை அள்ளி தருகின்றார். நீங்கள் மேலும் மேலும் முன்னேறிக்கொண்டே இருப்பீர்கள். மேலும் அநேக ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவிடமிருந்து வரதானங்களையும் அள்ளி அள்ளி பெரும் வாய்ப்பை நல்குவீர்கள். பாபா பார்த்தார், அவர்களிடம் சேவை செய்ய வேண்டும் என்ற விருப்பமும் ஆர்வமும் அதிகமாக இருக்கின்றது. கூடவே தன்னை மேலும் இந்த ஆன்மீக முயற்சியில் முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு விருப்பமும் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே பாப்தாதா அவர்களுக்கு 2 விதத்தில் இரட்டிப்பாக அன்பு தருகின்றார். எங்கு இருந்தாலும் இந்த வெளிநாட்டில் இருக்கும் குழந்தைகள் தன் மீது கவனம் செலுத்தி டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கின்றார்கள். எந்த விதமான மன உளைச்சலும் இல்லாமல் அவர்கள் இருக்கின்றார்கள். பாப்தாதா ஆனந்தமடைகின்றார். உங்களுடைய எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது, மேலும் அதிகரித்துக் கொண்டே செல்லும். ஒரே ஒரு தந்தை, வேறு யாரும் இல்லை. இந்த முயற்சியின் மீது உங்களுடைய கவனம் இருக்கின்றது. இந்த ஒரு கவனம் உங்களுடைய மன உளைச்சலை முடிவுக்கு கொண்டு வந்து விடுகிறது. எனவே பாப்தாதா இந்த இரட்டை வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கும் குழந்தைகளுக்கு 2 விதத்தில் அன்பை தருகின்றார். எனவே எல்லோரும் எதிர்காலத்திற்காக என்ன ஒரு லட்சியம் வைப்பீர்கள்? எல்லோருக்கும் இந்த ஒரு விருப்பம் வைக்க வேண்டும். நீங்களும் சக்திசாலி ஆக வேண்டும் மற்றும் மற்றவர்களையும் சக்திசாலியாக ஆக்க வேண்டும். அவர்களுக்கு பாப்தாதனுடைய அறிமுகத்தை தர வேண்டும். மேலும் அவர்களை பாபாவுடைய வாரிசு குழந்தைகளாக ஆக்கக்கூடிய சேவையை செய்ய வேண்டும். இப்பொழுது ஒவ்வொரு சேவை நிலையமும் அங்கே புதிதாக வரக்கூடிய குழந்தைகளை வாரிசு குழந்தைகளாக ஆக்கக்கூடிய சேவையை நீங்கள் செய்ய வேண்டும். வரக்கூடிய சகோதரர்களை வாரிசு குழந்தைகளாக நீங்கள் ஆக்க வேண்டும். வாரிசு குழந்தைகள் என்றால் என்ன? அவர்கள் எப்பொழுதும் பாபாவிற்கு உதவியாளர்களாக இருந்து தானும் பாபாவுடைய காரியத்தில் உதவியாளர்களாக இருப்பார்கள் மற்றும் நிறைய பேர்களை பாபாவுடைய காரியத்தில் உதவியாளர்களாக ஆக்குவார்கள். பாபாவின் உதவியாளர்களாக அவர்கள் இருந்து மற்றவர்களையும் ஆக்குவார்கள். பாப்தாதா ஆனந்தமாக இருக்கின்றார். 4 பக்கங்களிலும் சேவை நன்றாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் உற்சாகம் இருக்கின்றது. இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகள் எல்லா இடங்களிலும் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளின் மூலமாக, ஒவ்வொரு ஆன்மீக நிகழ்ச்சியின் மூலமாக வாரிசு குழந்தைகள் எவ்வளவு பேர் வாரிசு குழந்தைகள் எவ்வளவு பேர் வந்தார்கள், பாபாவிற்கு சமீபமாக எத்தனை குழந்தைகள் வந்தார்கள், இந்த முடிவை நீங்கள் கண்டிப்பாக தர வேண்டும். ஆனால் இன்று பாப்தாதா உங்களுக்கு கூறியதாவது, மனதை வென்றவர்களாகி உலகை வென்றவர்களாக ஆக வேண்டும். இதை நீங்கள் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். மனதில் எழும் வீணான எண்ணங்களை முடிவுக்கு கொண்டு வந்து அந்த வீணானவைகளுக்கு நீங்கள் விடை தர வேண்டும். இல்லையென்றால் உங்களுடைய நேரத்தை இந்த வீணான எண்ணங்கள் வீணடித்துவிடும். உங்களுடைய நேரத்தை இந்த வீணான எண்ணங்கள் வீணடித்து விடும். எனவே இன்றைய பாடம், மனதை வென்றவர்களாகி உலகை வென்றவர்களாக ஆகியே தீர வேண்டும். என்னுடைய மனம், எனவே உங்களுடைய மனதின் மீது நீங்கள் ராஜ்யம் செய்யலாம். எனவே ஒவ்வொருவரும் இந்த சொரூபமாக மாற வேண்டும். மற்றவர்களுக்கும் மாறுவதற்கு உதவி செய்ய வேண்டும். மனதை வென்றவர்களாகவும்
உலகை வென்றவர்களாகவும் ஆவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். நல்லது. எல்லா குழந்தைகளும் இங்கிருந்து சென்ற பிறகு என்ன செய்வீர்கள்? உங்களுக்கு சமமாக மற்றவர்களையும் மாற்றுவீர்கள் அல்லவா? ஒவ்வொருவருக்கும் இந்த எண்ணம் மனதில் வர வேண்டும். நம்மை பற்றி யாருக்கெல்லாம் அறிமுகம் இல்லையோ அவர்கள் அனைவருக்கும் பாபாவுடைய இந்த இறை செய்தியை தர வேண்டும். ஏனெனில் அவர்கள் பிறகு உங்கள் மீது பழி சுமத்தக்கூடாது அல்லவா? நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் இந்த எண்ணம் வர வேண்டும். யார் யாரெல்லாம் பாப்தாதனுடைய அறிமுகம் அடையாமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த இறை செய்தியை தர வேண்டும். ஏனெனில் அவர்கள் உங்களை பழிக்கக்கூடாது அல்லவா? நீங்கள் எங்களுக்கு இதை பற்றி கூறவே இல்லையே. எனவே அந்த பழியிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் பழி கூறாதவாறு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் உங்களுடைய தொடர்பில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த இறை செய்தியை தர வேண்டும். இது உங்களுடைய கடமையா. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள், தொடர்பில் இருப்பவர்கள் இந்த பழிச்சொல்லை கூறாமல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் இதை அனுபவம் செய்து கொண்டிருந்தீர்கள், ஆனால் எங்களுக்கோ கூறவே இல்லையே, எங்களுக்கோ இதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருந்து விட்டதே என்று அவர்கள் கூறாதவாறு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஆன்மீக நிகழ்ச்சிகள் அங்கங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. மிகவும் நல்லது. இந்த சிவராத்திரியின் போது குறைந்தது அனைவருக்கும் இந்த செய்தி சென்று சேர்த்து விடுங்கள். இது சிவ பரமாத்மாவுடைய காரியம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்பது உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் தெரிய வேண்டும். உங்கள் தொடர்பில் இருப்பவர்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும். அவர்கள் உங்களை பழிக்கக்கூடாது. நீங்கள் எங்களுக்கோ கூறவே இல்லையே. ஏனென்றால் நேரத்தின் மீது எந்த ஒரு கட்டுப்பாடும் இப்பொழுது இல்லை. எது நடக்குமோ அது திடீரென்று நடக்கும். இந்த திடீரென்று நடக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் மனதில் வைக்க வேண்டும், கவனத்தில் கொள்ள வேண்டும். உங்களுடைய எதிர்காலத்தையும் மற்றவர்களுடைய எதிர்காலத்தையும் எவ்வளவு உயர்த்த வேண்டுமோ அதற்கு இப்பொழுது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் வாழ்த்துக்களை தருகின்றார். நீங்கள் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறீர்கள். மேலும் உங்களுடைய இந்த வேகத்தை பார்த்து பாபா கூறுகின்றார், இன்னும் உங்களுடைய வேகத்தை அதிகப்படுத்துங்கள். நாலா பக்கங்களில் இருக்கும் குழந்தைகள், பாப்தாதா நாலா பக்கங்களிலும் உள்ள குழந்தைகளை பாப்தாதா பார்த்தார். அவர்கள் எவ்வளவு பாபாவுடைய நினைவில் அமர்ந்திருக்கிறார்கள். மற்றும் பாப்தாதாவும் எல்லா இடங்களுக்கும் சுற்றி வந்து எல்லா குழந்தைகளுக்கும் அன்பும் தருகின்றார் மற்றும் வாழ்த்துக்களையும் அன்போடு சேர்த்து தருகின்றார். நாலா பக்கங்களிலும் அவர்களுக்கு உற்சாகம் நன்றாகவே உள்ளது. இப்போது மற்றவர்களை துக்கத்திலிருந்து நீங்கள் விடுவிக்க வேண்டும். வெகு விரைவில் எதிர்கால ராஜ்யம் விரைவில் வர வேண்டும். எனவே நீங்கள் உள்நாட்டில் இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, கிராமத்தில் இருந்தாலும் சரி, நகரத்தில் இருந்தாலும் சரி, பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் மிக 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 நிறைய நிறைய அன்பு நினைவுகளை தருகின்றார். அச்சா. ஓம் சாந்தி.